அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெகநாதன் கேடிவி ஸ்கூல் யூடியூப் சேனல்லேருந்து பேசுகிறேன். நம்ம சேனலில் தொடர்ந்து தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரில் பற்றி, அதாவது அட்மிஷன், கவுன்சிலிங் அந்த காலேஜஸ் பற்றி எல்லாம் நிறைய பண்ணிகிட்ருக்குறோம். இப்போ லேட்டஸ்ட் வீடியோக்கள் பார்த்திங்கன்னா, இந்த ஸ்பாட் அட்மிஷனு, காலேஜ் ஓப்பனை பற்றி, அப்புறம் அந்த ஐகார் இதை பற்றி இதெல்லாம் வீடியோ போயிட்டுருக்கு. ஸோ நீங்களும் நிறைய சந்தேகங்கள் கேட்டுட்ருக்குறீங்க. நானும் பதில் சொல்லிட்டு தான் இருக்கேன். அது இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளும் பதில் சொல்லிகிட்ருக்குறாங்க. இதில் நிறைய பேர் கேட்ட கேள்வியை இன்னொருத்தரும் கேட்குறாங்க. அந்த வீடியோ அவங்க பார்த்துருந்தாங்கன்னா நிச்சயம் அந்த ஆன்சர் பார்த்துருந்தாங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த ரிப்பீட் ஆகிட்டு இருக்கிறதுனால அந்த ஆன்சரும் ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. ஸோ நிறைய பேருக்கு ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக பேச முடியலைங்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ ரெடி பண்ணியிருக்கேன். இந்த உங்கள் சப்ஸ்கிரைபரோடைய சந்தேகங்களுக்கு இந்த வீடியோவில் ஒரு பதில் சொல்கிறேன் பாருங்கள். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த காலேஜ் ஓப்பனை பற்றி, அப்புறம் இந்த ஸ்பாட் அட்மிஷனை பற்றி கேள்வி ஒரு 10 கேள்வி மட்டும் இப்போ எடுத்துருக்கிறேன். இதுக்கு பதில் சொல்கிறேன். மேற்கொண்டு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் தொடர்ந்து பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட், ஷேர், லைக் பண்ணுங்கள். இந்த ஃபஸ்ட்டு உமா முருகன் அப்படிங்கிற சப்ஸ்கிரைபர் என்ன கேட்டிருக்காங்க, சார், ஐ காட் மேட்டுப்பாளையம் எஃப்சி அண்ட் ஆர்ஐ காலேஜ் பட் நவ் ஐ காட் சீட் ஃபார் பிடிஎஸ். ஹவு கேன் ஐ கெட் தி சர்டிஃபிகேட்ஸ் அண்ட் ரீஃபண்ட் த மணி? வெதர் தே வில் ரீஃபண்ட் த மணி இம்மிடியட்லி? நிச்சயம் பண்ணுவாங்க. நீங்கள் அலாட்மெண்ட் ஆர்டரு இல்லை அட்மிஷன் போட்டு பிடிஎஸ் அட்மிஷன் போட்ட லெட்ரு எடுத்துகிட்டு போய்ட்டு நீங்கள் காட்டினீங்கன்னா உடனே ரீஃபண்ட் பண்ணுவாங்க. ப்ளஸ் சர்டிஃபிகேட்ஸ்லாம் நீங்கள் வாங்கிட்டு வரலாம். அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. அடுத்த கேள்வி பார்த்திங்கன்னா, ரம்யான்னு சொல்லி கேட்டிருக்கிறது, ஐ காட் காலேஜ் அட் கவுன்சிலிங், இஸ் இட் பாசிபிள் டு சேஞ்ச் காலேஜ்? காலேஜ் இப்போ சேஞ்ச் பண்ணுறதுக்கு, அதாவது ஸ்லைடிங் போட்டிருந்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணலாம். ஸ்லைடிங் இல்லைன்னு சொன்னால் என்ன காலேஜ் செலக்ட் ஆகிருக்கோ அது தான். ஸோ நீங்கள் என்ன ஸ்லைடிங் போட்டிருக்கிற நியூஸ் இதில் இல்லை. அடுத்த கார்த்திக்னு அவர் என்ன கேட்டிருக்காரு, சார், வேக்கன்சி லிஸ்ட் எப்போ விடுவாங்க? வேக்கன்சி லிஸ்ட்டு இப்போ அந்த டீன்கிட்ட பேசின வரைக்கும் பார்க்குறப்ப தனியாக விடுறதுக்கு வாய்ப்பு இல்லை மாதிரி தான் தெரியுது. ஆனால் அந்த ஸ்பாட் அட்மிஷனுங்கிறது எவ்வளோ வேக்கன்சி இருக்குன்றதை அதை வச்சு தான் ஸ்பாட் அட்மிஷன் கூப்பிடுவாங்க. அது எப்போ நடக்கும், எப்படி நடக்குன்றதெல்லாம் நம்ம மற்ற வீடியோவில் போட்டுட்ருக்கேன், நீங்கள் பார்க்கலாம். இது எப்போ நடக்கும்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக காலேஜ் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் நடக்கும் இருக்குது. ஸோ அதனால் அப்போ மேபி நீங்கள் 15ஆந்தேதி ரிப்போர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அன்றைக்கி சாயந்தரமே எல்லா காலேஜும் ரிப்போர்ட் பண்ணிவிடுவாங்க. இவங்கெல்லாம் ஜாயின் பண்ணிருக்காங்க, ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி. பண்ணாதவங்க லிஸ்ட்டு வந்துடும். அதுவும் மேபி 5ஆந்தேதி, இது 15, 16 கூட தெரிய வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, சார், இதுதான் ஃபைனல் ஸ்லைடிங்கா? ப்ளீஸ் ரிப்ளை. ஐ ரெக்வஸ்ட் யூ சார், ப்ளீஸ் ரிப்ளை. கங்கானா. இப்போ இது ஃபைனல் ஸ்லைடிங்கிறது அதான் இப்போ 5ஆந்தேதி, நாளைக்கு கூட ரிலீஸ் ஆகும். 5ஆந்தேதி ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது 5ஆந்தேதி ரிலீஸ் ஆகிற ஸ்லைடிங் சேஞ்ச் ஆகிறது எல்லாமே இப்போ 8ஆந்தேதி அவங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இருக்கும் அப்படிங்கிறது அஃபிஷியல் நியூஸ் இருக்குது. அதனால் ஸ்லைடிங் இப்போ இது தான் ஃபைனல்ன்றது, மேக்ஸிமம் இதுதான் ஃபைனலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். குமரேஷன் அவர் என்ன கேட்டிருக்காருன்னா, கான்ஸ்டிடியூட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் February 15 இல்லை அஃபிலியேட்டட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்குமா சார்? இது எல்லாத்துக்கும் தாங்க. TNAU கான்ஸ்டிடியூட் அண்டு அஃபிலியேட்டட் எல்லா காலேஜுக்குமே ஃபஸ்ட் இயருக்கு 15ஆந்தேதி தான் ரிப்போர்ட்டிங், அட்மிஷன், ஜாயினிங், ஃபார்மாலிட்டிஸ் எல்லாமே அன்றைக்கி தான் 15ஆந்தேதி. அப்புறம் அது இன்னும் ஃபார்மாலிட்டிஸ் நிறையா இருக்குது. அதை பற்றின தகவலாம் நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். என்ன டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறதா இருக்குது. இந்த சஞ்சய் ராகுல் என்ன கேட்டிருக்காருன்னா, ஹாஸ்டல் ஃபோன் அலோடு பண்ணுவாங்களா சார்? தந்தை ரோவர் இன்ஸ்டியூட் அக்ரி காலேஜ் பெரம்பலூர். இந்த ஃபோன் அலோவ் பண்ணுவாங்களான்னு சொல்லி நிறைய பேர் நிறைய வீடியோக்களில் இதே கமெண்ட்ஸ் கேட்டிருக்கிறீங்க. ஃபோனை பற்றி அலோவ் பண்ணுறது இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் டெஃபினட்டாக அலோவ் பண்ணுவாங்க. பட் எந்த அளவுக்கு ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குமா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் காலேஜுக்கு ரிப்போர்ட் பண்ணும் பொழுது, எல்லாம் அட்மிஷன் போட போகிறீங்க இல்லையா, அன்றைக்கி நிச்சயம் உங்களுக்கு தெரியும். அது இல்லாமல் ஹாஸ்டலுக்கு நீங்கள் ஜாயின் பண்ணும் பொழுதும் கரெக்டாக என்ன வேணும், என்ன கண்டிஷன்ஸ் அதெல்லாம் சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா, காவியா அஞ்சலி, ஸ்பாட் அட்மிஷன் பற்றி தெளிவாக சொல்லுங்கள் ஐயா. இவங்களுக்கு மட்டும் இல்லை, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ், நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு நிறைய பேருக்கு நான் சொல்லியிருக்கேன். இந்த முன்னாடி நிறைய வீடியோக்கு போட்டாச்சு ஸ்பாட் அட்மிஷனு. ஸோ இன்னும் அதில் தெளிவாக என்ன உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குதுன்னு கேளுங்க. ஸ்பாட் அட்மிஷனை பற்றி இன்னும் 3-4 வீடியோக்கள் இருக்குது. அதை பாருங்கள். பார்த்துட்டு சந்தேகங்கள் தான் கேளுங்க, அதான் நான் பேசுவோம். அடுத்ததாக வருது யார், கிரீனி விஷாலி. அவங்க என்ன கேட்டிருக்கு, சார், ஆர்விஎஸ் காலேஜ் ஃபீஸ் டீட்டெயில் சொல்லுங்கள். இந்த காலேஜ் ஃபீஸு
இதை பற்றின கமெண்ட்ஸ் வந்து நிறைய வந்துட்டுருக்கு, போட்டுட்ருக்கிறீங்க. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஃபீஸை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் கவுன்சிலிங், அதாவது கவர்மெண்ட் கோட்டா, கவர்மெண்ட் காலேஜ் ப்ளஸ் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜில் அந்த 40,000 ஃபீஸ் தாங்க. அதாவது டியூஷன் ஃபீஸ் மட்டும் அது. அது இல்லாமல் நீங்கள் ஹாஸ்டலுக்கெலாம் தனியாக பண்ணணும். பட் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜில் மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு கரெக்டாக சொல்ல முடியாது. காரணம் என்னென்னா, அந்தந்த காலேஜ் வந்து அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டி, அப்புறம் அங்கே டீச்சிங் ஃபெசிலிட்டி, ஸ்டாஃபு, இது எல்லாத்தையுமே கன்சிடர் பண்ணி தான் அந்த ஃபீஸை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு. அதனால் நீங்கள் காலேஜை டைரெக்டாக அப்ரோச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சரியான தகவல், அதாவது உண்மையான தகவல் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் ஏதாவது நெகோஷியேட் பண்ணணும், கிடைக்குமான்றதில் நீங்கள் பேசிக்கலாம் அப்போ. ஸோ அதனால் காலேஜ் ஃபீஸை பற்றி நீங்கள் அந்த காலேஜ் தான் கண்டக்ட் பண்ணணும். அப்புறம் தேங்க்யூ ஃபார் யுவர் ரெஸ்ட்லெஸ் சப்போர்ட்னு தினேஷ் சொல்லியிருக்காரு. தேங்க்ஸ் தினேஷ். ஏன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு ப்ராப்பராக கைட் பண்ணணும் அதே டைமில் பொய் சொல்லக்கூடாது. ஐ மீன் நல்ல தகவலை கொடுக்கணும் உடனுக்குடனே, அப்படிங்கிறது தான் நம்ம கேடிவி ஸ்கூலுடைய நோக்கம். அதுதான் இது வரைக்கும் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்கள் மாதிரி ஸ்டூடெண்ட்ஸை தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. அதோட மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியப்படுத்துங்க. இன்னும் நம்ம அந்த நெட்வொர்க்கை இன்க்ரீஸ் பண்ணணும். இந்த வருஷம் அந்த 10th +1 +2 போகிறாங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, உங்கள் நெய்பர்ஸு, அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அவங்க சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நம்ம அவங்களுக்கு அடுத்த வருஷம் கோர்ஸ் ஜாயின் பண்ணும்பொழுது அது மிக பயனுள்ளதாக இருக்கும், நிச்சயம் இருக்கும். ஏன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் அவங்க ஷேர் பண்ணுங்கள். அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்து சார் பிடிஎஃப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுங்க சார். இது எதுக்குன்னா ரோஷின்னு கேட்டது. நான் இன்றைக்கி அந்த டைம் டேபிள் போட்டிருந்தேன். இதுக்கு முந்தின வீடியோவில் அந்த புக்ஸ் எல்லாம் போட்டிருந்தோம். அதுக்கு வந்து பிடிஎஃப் லிங்க்கு கேட்டிருந்தீங்க, நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அது லிங்க்கை நான் போட்டிருக்கேன் அந்த வீடியோவில். நான் டிஸ்கிரிப்ஷன் காலத்தில் இருக்குது, ப்ளஸ் கமெண்ட் செக்ஷன்லையும் இருக்குது. நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம், டவுன்லோடும் பண்ணிக்கலாம். அடுத்து மாணிக்கம் கார்த்தின் அவர் என்ன கேட்டிருக்காரு, சார் ப்ளீஸ் கிவ் அஸ் அ கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் ஹவு டு லேர்ன் இன் காலேஜ், பிகாஸ் காலேஜ் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஸ்கூல். If you explain before the class starts, it will be useful for us to learn. சூப்பர், நல்ல கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காரு. நிச்சயம் இது சம்மந்தமாக நம்ம வீடியோக்கள் அடுத்தடுத்து வீடியோக்கள் போடுறேன். ப்ளஸ் நம்ம சேனலுக்கு ஒரு வைஸ் பிரின்சிபல், ப்ரொஃபஸரு, கிட்டத்தட்ட ஒரு 5-6 பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க. சப்போர்ட் மீன்ஸ் அவங்களோட இன்புட்லாம் கொடுக்குறேன்ட்டு இருக்காங்க. ஒன்ஸ் கிடைச்ச பிறகு அவங்களோட இன்புட்டை வச்சு உங்களுக்கு நான் கண்டிப்பாக கன்வே பண்ணுறேன் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும். நீங்கள் காலேஜ் அட்மிஷன் போனால் கூட அட்மிஷன் போட்டு ஜாயின் பண்ணாலும் தொடர்ந்து பார்த்துட்ருங்க. அந்த உங்களுக்கு கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு, கண்டினியூஸ் ஸ்டடிக்கு நிச்சயம் நிறைய வீடியோக்கள் வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் சந்தேகமே இல்லை. அப்புறம் இப்போ இதுதான் இன்றைக்கி வீடியோவில் இந்த கமெண்ட் செக்ஷன் பார்த்தோம். ஓவராலாக ஒரு சஜஷன் இல்லை உங்கள் ரெக்வஸ்ட்டாக நான் சொல்கிறேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த வருஷம் இப்போ 10th +1 +2 படிக்கிறவங்களாம் நிறையா இருக்காங்க. இவங்களுக்கு மொத்தமாக இந்த நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச வகையில் எல்லாத்துக்குமே ஃபார்வர்ட் பண்ணுங்கள், ரெஃபரன்ஸ் கொடுங்க, ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம நெட்வொர்க் இன்க்ரீஸ் பண்ணோம்னா நிறைய பேருக்கு நல்ல நல்ல விஷயங்கள்லாம் சொல்லலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை, என்னுடைய கருத்து, எண்ணமும். ஸோ தொடர்ந்து நம்ம சேனல் பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கேடிவி ஸ்கூல். பை.